வாழ்க்கை நம்மை காயப்படுத்தும். ஆனா காயங்களை பார்த்து தைரியம் கற்றுக் கொடுக்கும் சிலர் மட்டும். அந்த இடத்தில் வேலைக்குச் சென்ற 18 வயது சுதா பல சிரமங்களைச் சந்திச்சாள். பயத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு மனம் உடைந்த நாட்களும் இருக்கிறது. ஆனா அந்த ஒரு முடிவு, நான் ஓடமாட்டேன், நான் நிற்பேன், அது அவளின் வாழ்க்கை முழுக்க மாற்றம் கொண்ட நாள். ரவிச்சந்திரன் நீக்கப்பட்ட பிறகு அச்சகத்தில் வேலை செய்த பெண்கள் முதல் முறையாக சுதாவை வேற கண்களால் பார்த்தார்கள். அக்கா, இந்த இடம் நம்மாலே பாதுகாப்பானது ஆகும்னு நினைக்கல. சுதா அந்த வார்த்தையை கேட்டதும் அவள் கண்களில் மின்னிச்சது நம்பிக்கை. அச்சக உரிமையாளர் கூட அவளிடம் சொன்னார், இந்த இடத்துக்கு ஒரு புதிய இன்சார்ஜ் தேவை, எங்களுக்கு நீங்கதான் சரி. அவளின் கைகள் நடுங்கின. அது பயத்தால் இல்லை, கனவு சாத்தியமாகிவிட்டதின் உணர்ச்சியால். அவள் இருக்கையில் அமரும்போது அங்கு இருந்த ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து சொன்னாள், நாம இங்க வேலைக்கு வர்றோம், ஆனா நம்ம கண்ணீரை இங்க வைக்க வரல. நம்ம குரல உரிமையா, நம்ம வாழ்க்கைய பிறந்த உரிமையா மாற்றுவோம். அந்த இடம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. சுதா பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுத் தொடங்கினாள். சுய பாதுகாப்பு எப்படி செய்யணும், எப்படி நிம்மதியோட இல்லை சொல்லணும் என்ற எல்லாவற்றையும் பெண்கள் பேசத் தொடங்கினர். அவர்களின் பயம், மௌனம், அழுகை அவையெல்லாம் ஒரு வலிமையான சக்தியாக மாறின. ஒரு நாள் ஒரு புதிய பெண் பணியில் சேர்ந்தாள். குழப்பமாக சுதாவை பார்த்து சொன்னாள், எனக்கு பயமா இருக்கு அக்கா. வேலை ஒரு இடமல்ல, என் வாழ்க்கையையே கெடுத்து விடுமோன்னு. சுதா அவளது தோளில் கை வைத்தாள். நானும் இப்படித்தான் வந்தேன். ஆனா பாரு, நாம் ஓடாமல் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தால் யாரும் நம்மை உடைக்க முடியாது. அந்த தருணம் அவள் பிற பெண்களின் ஒளியானது. அவள் இனி ஒரு வேலைக்காரி அல்ல, அவள் ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசான், ஒரு தைரியத்தின் உருவம். பாத்துட்டு பேசுறவர்கள் நிறைய பேரு, ஆனா நம்ம பாதைய கட்டி தர்றவர்கள் ரொம்ப சிலர்தான் அப்படின்னு அவள் சொல்வாள். இப்போது அந்த அச்சகம் பெண்களுக்கான பாதுகாப்பு மையம் மாதிரி மாறியிருக்கிறது. அது ஒரு வேலையிடம் மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பான குடும்பம். சுதா தினமும் மிரருக்கு முன் நிற்கிறாள். அவளுக்கே தெரியாமல் அவள் சிரிக்கிறாள். நான் பயந்தவனா? இல்ல, நான் பிற பெண்களுக்கு பயத்தை வெல்ல கற்றுக் கொடுக்கும் ஒளி.